சொன்ன மாதிரி நேற்று விஜய் விசாரித்தது மட்டும் பக்கம் பக்கமாக எழுதுகிற மணிக்கணக்கில் பேசுகிறவங்க. டேவிட்சன் என்ன கேள்வி கேட்டாங்க? அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 7 பேர் என்ன கேள்வி கேட்டாங்க? ஐஜி நிர்மல் ஜோஷியா அவர் பேர் என்ன? நிர்மல்குமார் ஜோஷி. நிர்மல்குமார் ஜோஷி அவர் என்ன கேட்டாங்க? அதை பற்றி அவனுமே எழுதலை, பேசலையா? அந்த 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 வட்டத்தில் இருக்க அந்த சரகத்துக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் இருக்க எஸ்ஐ இப்படி எல்லாருமே விசாரிச்சிருக்காங்க. அப்போ அவங்களாம் என்ன கதை? அதான் அவங்க என்ன கதை? அப்போ அவங்கள பற்றிலாம் ஏன் ஊடகம் பேசவே இல்லைன்னு கேள்வி. ஒருவேளை டிவிக்கோட சஸ்பெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்க செந்தில் பாலாஜியை தொடர்ச்சி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை செந்தில் பாலாஜி கூப்பிட்டு பேசினாங்கன்னா, கூப்பிட்டு சிபிஐ விசாரிக்கும் பட்சத்தில் இது அதே அளவுக்கான ஒரு நியூஸ் ப்ரமோஷன்ஸ்ன்றது இருக்குமா? செந்தில் பாலாஜி பேர் போட்டு சிபிஐ விசாரணை பிடியில் செந்தில் பாலாஜி சிக்குவாரா செந்தில் பாலாஜி அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸஸ் இவங்க போடுவாங்கன்னு ஒரு கேள்வி வருதுல்ல? எல்லாம் போட மாட்டாங்க. திமுக காவடி தூக்குறது தான் 90% மீடியாவோட வேலை. கூச்ச நாச்சம் இல்லாமல் விலை போன திமுகவுக்கு விலை போன இந்த ஊடகங்களோட வேலை. அதனால் இது சொன்ன மாதிரி விஜய் விசாரிக்கும் போது டேவிட்சனை விசாரிச்சிருக்காங்க. ஒரு செய்தியாக கூட எத்தனை பேர் அதை ரொம்ப ஓரத்தில் தான் போட்டிருக்கோம். இதுக்கான முக்கியத்துவம் அந்த அளவுக்கு அதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல நீ? அப்போ காவல்துறையோட செயல்பாடுகள் எந்த அளவுக்கு அங்கே போதுமானவையாக இல்லை என்பதன் வெளிப்பாடு தான் டேவிட்சனை அதே நாள் அன்றைக்கி கூப்பிடுறது. அது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. திமுகவை காப்பாற்றுறதே ஜென்ம சாபல்யமாகவும் ஒரே இலக்காகவும் கொண்டு செயல்படுகிற பெரும்பாலான ஊடகங்கள் மாதம் பல லட்சம் வருது அங்கேருந்து விசுவாசத்தை காட்டுறதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பக்கம் விஜய் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காரான்ற ஒரு கேள்வி வருது இல்லை? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான கட்சி ரீதியாகவே சரியாக ஆளுங்க அவங்க கிட்டே கிடையாது. ஜனநாயகன் கேஸ்லையுமே ஒரு ப்ராப்பரான ஒரு வக்கீல்கள் இவர் போயிருக்காரான்னு கேட்டால் பராசரனோட பையன் கிட்ட போயிருக்காருன்ற மனுஷன் இருக்குது. அந்த பக்கம் துஷார் மேத்தா வாதிட்டார். சிபிஎஃப்சிக்காக அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் வர வேண்டிய தேவையோ கட்டாயமாக என்ன ஏற்படுது? அவர்களுக்கான அந்த நிதின்றது யார் கொடுப்பான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? துஷார் மேத்தா வராரு அப்படின்னால என்ன முக்கியத்துவம்னு புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது கேவியட் போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஒரு சினிமா இதை பார்த்தா என்ன பார்க்காட்டின்னு அந்த படம் வெளிவந்தால் அப்படியே இந்தியா தலையெழுத்து திரும்பிடுமா? இல்லை இராணுவ எம்பளத்தை நேவல் எம்பளத்தை காமிக்கிறான்றதுனால பாதுகாப்பு அப்படியே மொத்தமாக நம்ம கடல் பரப்பு பூரா பாகிஸ்தானுக்கான கபலீகரம் பண்ணுவானா? அதெல்லாம் அவங்களுக்கே தெரியும். எத்தனை படங்கள் அது மாதிரி வந்திருக்கு. எத்தனை படம். அவரே இந்திய அரசாங்கத்தோட ஒரு பிரதிநிதி தானங்க விஜய். முக்கியமான இஷ்யூவில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட குரல் தானே ஒரு குரல். தீவிரவாதிகளை ஒண்டியாக போய் காப்பாற்றுவார், ஜெயிச்சுட்டு வருவார். எத்தனை மக்களாக இருந்தாலும் அவங்கள அவர் ஒருத்தரை காப்பாற்றிடுவார். இதே பீஸ்ட் படத்தில் ரஃபேல கொண்டு போகிற மாதிரிலாம் சீன் வச்சு அது இதுவாயிருச்சு, கெடுதல் ஆயிருச்சு. அப்போல்லாம் கவர்மெண்ட் இருந்துச்சு, கவர்மெண்ட் சிபிஎஃப்சிலாம் கவர்மெண்ட் இருந்துச்சு. ஆமாம். அப்போ இவர் அரசுக்கு எதிராக எந்த செயல்பாட்டில் இருந்திருக்காரு? ஆளும் வர்க்கத்தின் பிரதிநிதி தான் விஜய். இஸ் ஒன் ஆஃப் தி காம்போனன்ட் ஆஃப் தி இந்தியன் ரூலிங் கிளாஸ். டிமானிட்டைசேஷன்லையுமே இந்த பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்னும் பிளான் பண்ணிருக்கலான்ற மாதிரி விஷயம் தான் அவர் பேசினாரே தவிர இது தப்புன்ற மாதிரி விஷயம் வரவே இல்லை.